மாலையே மோசம் போயிட்டு நடிகே என்னையா இருக்குது உனக்கு என்ன இல்ல வீட்டுல வாழ்க்கையா இருக்குதுடா இது. கடவுளே ஆண்டவா, எல்லாரையும் மனுஷனுக்கு எல்லாரையும் பச்சது அந்த கடவுள் தான். யார் யாருக்கு என்ன என்ன வேணுமோ அதை அது செய்து பச்சான் பத்தி அதான் ஆண்டவருடைய பேரு. என்ன கிளம்பிட்டியா மணி 5 கடாது அதான் பாத்தீங்க 2 நிமிஷம் என்ன நீராலை கோட்டை கட்டி நிலத்தை மட்டும் நடுவில் வைக்க நிலையில்லா வாழ்வை தந்த விமலனவன் எங்கே என கண்ணுக்கு தெரியாத கடவுளை தேடி சென்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் யாராலும் ஒரு மனிதனானவன் தன் தாயின் கருவறையில் எதை மூதாளமாக கொண்டு முதல் உற்பனமாகிறான். அப்பா என்ற முன்னெழுத்தில் ஆரம்பித்து அம்மா என்ற முன்னெழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயிற்றிலே நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னை அவள் அவதிப்பட இந்த அவனிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறான். பிறந்து வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணையை கொடுத்து குடும்பம் என்னும் பாரத்தை நம்மை சுமக்க வைக்கிறான். குடும்பத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை பெற செய்து பிறந்த பிள்ளைகள் மீது பாசம் என்னும் வலையில் நாம் அனைவரையுமே பிணை வைக்கிறான். ஒரு மனிதனுடைய மூலாதாரம் எதுவென்றால் துளி நீரினிலே பிறக்க வைத்து நிலத்திலே வாழ வைத்து கடைசியில் நெருப்பிலே இருந்துவிடும் நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை ஒவ்வொரு மனிதன் நினைத்து பார்க்கையில் பறந்து கிடக்கும் இந்த உலகத்தில் தமக்கென்று எதுதான் சொந்தமடா? சத்தியமா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டமும் ஓடுற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும். நீ யார் என்பதை ஓயும் நேரத்தில் கூடுகின்ற கூட்டம் பத்தி தான் உன்னை பத்தி பேசணுமே தவிர நான் அதை பண்ண இதை பண்ண நான் அதை பண்ண பொதுவாகவே பிராக்டிக்கலா சொல்றேன். நான் பொழுது போன நேரத்துல வீட்டு வாசல சேர் எடுத்து போட்டுக்குவான். கொஞ்சம் பணக்கார கொஞ்சம் வசதிக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். உட்காந்துக்கின்னு 2 பேரும் கூட்டு வசிக்கணும். அதே மாதிரி அது ஒரு பரம்போக்கு ஊர் சுத்துது. இது ஒரு பொறும்போக்கு பாக்குற எல்லாத்தையும் பொறும்போக்கு இவன் சொல்லி இருப்பான். கட்சியில இவன் ஒரு பொறும்போக்குன்னு அவனுக்கே தெரியாது. உண்மை சாமி இது உண்மை இதெல்லாம். ஏன்னா கிராமத்துல பொதுவாகவே எல்லா கிராமத்திலும் 2 புறம்போக்கு நிலம் இருக்கும். ஒன்று மேகால் புறம்போக்கு, இன்னொன்று நத்தம் புறம்போக்கு. இந்த 2 புறம்போக்கு நிலத்துலையுமே வசதி வாய்ப்பு அதிகாரம் ஆட்சி இருந்தால் இந்த 2 புறம்போக்கு நிலத்துல உண்மையிலேயே பட்டா போட்டுடலாம். பணம் தான் காசு. ஆனா நீ எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் பட்டா போடாத ஒரே புறம்போக்கு சுடுகாட்டு புறம்போக்கு. நீ என்ன புறம்போக்கு சார்? உன்னை போல நானும் ஒரு புறம்போக்கு. இல்ல விடுங்க, 5 வரல ஒன்னா இருக்குதா? ஒன்னு ஏத்துந்தாரு முன்ன பின்னதான் இருக்கும். அதான் விடு. இதுல போய் நான் வெள்ளை செவத்துல கரும்புள்ளி வச்சாக்கா அந்த செவத்துக்கே அசிங்கன்னுவாங்க. நல்ல ஒரு வந்த உடனே என்ன ஓயின்னு கேட்டேன். ஒரே வார்த்தான் கேட்டேன். என்ன பொண்ணை கொடுத்துக்கிறேன், என் பொண்ணை கட்டிக்கிட்டான்னு கேட்டேன். அதோட மூடிட்டு போய் உட்காந்தாரு. பொதுவாகவே நம்மளுடைய பேராசை என்னும் பெரும் கடலில் ஆசை என்னும் கரையை கடக்க முடியாத சிக்கி தவித்துக் கொண்டிருக்க ஒரே இனம் இந்த மனித இனம் மாத்திரமே. ஆழ்கடல் ஆழத்தை கண்டுவிடலாம், மனித மன ஆழத்தை எல்லாருமே சொல்லணும். பொதுவாகவே என்ன உள்பட அனைவருமே சுயநலவாதிகளே. இது அனைவருமே சுயநலவாதிகள். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பூமியை நம்ம ஏக்கர் கணக்கில் பட்டா போட நினைக்கிறோம். நமக்குன்னு ஏக்கர் கணக்கில் சொந்தமாக்கி நினைக்கிறோம். நம்ம என்ன உள்பட சரி. இன்னைக்கு ராத்திரி வந்து கூத்தாடினாக்கா எனக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் வரணும் தான் கூத்தாடணும் வந்தோம். ஐயோ ஐகார் குல மக்கள் நம்ம பேசின பேச்ச கை கட்டா போதுன்னுட்டு என்ன வசூல் பார்ப்போம். சத்தியமா வர மாட்டேன். ராத்திரி பழுத்த பழுப்புக்கு நான் சம்பாதிக்கணும், இந்த வயிற்றுக்கு நான் சாப்பிடணும். அதுக்காக அனைவருமே சுயநலவாதிகளை தவிர பொதுநலவாதிகள் யாருமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய மன ஆசை என்ன இருக்குது? ஏக்கர் கணக்கில் பூமியை சொந்தமாக்க நினைக்கிறோம் நம்ம. ஆனா பூமி பொறுமையா இருந்து தெரியுமா நினைக்குது? நீ என்னை ஏக்கரை கணக்கில் சொந்தமாக்கினா கூட அந்த கீஞ்சி போற பத்திரன்ற பேப்பர்ல உன் பேரு மட்டும்தான் நிலை. என்ன நீ அடிமை கொண்டு இந்த உலகத்துல யாருமே கிடையாதுரா. ஏக்கர் கணக்கில் என்ன நீ சொந்தமாக்கினாலும் கடைசியில உனக்கு 6 அடி மண்ணு கூட உனக்கு சொந்தம் கிடையாதுன்னு பூமி நினைக்குது.
உண்மை என்ன இருக்கிற மனித நேயத்தோடு மீண்டும் ஒரு பொறுப்பு நம்ம பிறக்க போறோமா சத்தியமே யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி காலத்தையும் நேரத்தையும் விலை கொடுத்து வாங்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனும் பணக்காரன் கிடையவே கிடையாது. முடிஞ்சு போச்சு இந்த ராத்திரி, இந்த பொழுது வெளியே போகுது. பொழுது வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு 1000 பேர் அம்பானி வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கடந்து போன இந்த ராத்திரி மீண்டும் என்ன திரும்ப வாங்க சொல்லி பார்ப்போம். சத்தியமே முடியவே முடியாது. நம்முடைய வாழ்வாதாரம் எதை நோக்கி போய் நிற்குது? என்னைக்கு நம்ம தாயின் வயிற்று பிறக்கிறோமோ அன்னைக்கே இறைவனானவன் இறக்கும் தேதியை நிர்ணயிச்சுட்டான். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் நடந்து 2 பேருக்கு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்கனாக்கா கரு தனிச்சு போச்சு அப்படின்னாக்கா முடிஞ்சது. 10 மாசத்துல குழந்தை பிறகுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா பிறந்த குழந்தை என்னைக்கு சாகுதுன்னு யாருன்னு சொல்ல முடியுமா? அதுதான் இறைவனானவன். மரணத்தை மாயை என்னும் பிடியில் வைத்து வாழ்க்கை என்னும் வாழ்வத்தை அனைவருக்கும் ஏற்றவாறு படைத்தவனே அவன் அல்லவா பெரியவன். அவன்று யார் அசிய போகுது? பேசுறவன் பித்துன்னு சொல்லுவாங்க, கேட்கிறவன் அறிவாளின்னுவாங்க. இன்னும் அதிகமா பேச நேரமா உள்ள போடான்னு சொல்ல போறீங்க. அவ்வளவு காராளம்பு பட்டினத்தில் இருக்கிற குடிமக்களுடைய அத்தனை பேருடைய பண்ணார சின்னான பேரு புகழோடு வாழ்ந்துட்டு வர என்ன பண்றது? காடு வாழ்ந்து வீடு போகுது. தம்பி வணக்கம்மா, சகுரிமா, முன்னிலையா கடவுளை புண்ணியா ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு இல்லப்பா, காலையில காட்டி கல்தோரிக்கு வந்தேன். நான் படித்தோரிக்கு கல்தோரிக்கு வந்தவன் இருக்கிற துணியெல்லாம் துவைச்சு பாரு மேல போட்டேன். வெள்ளிக்கிழமை யாரும் கல்தோரிக்கு போக மாட்டாங்களே. சனிக்கிழமை நடப்பு ஞாயிற்றுக்கிழமை கருமாதிடுவாங்களா? எங்களுக்கே உரிய ஊராருடைய துணிவையெல்லாம் துவைச்சு நல்லது ஒரு முறையில அசுத்தமா இருக்கிற மனசை அழுக்காக்க முடியாது. ஆனா அவர்கள் அடியக்கூடிய ஆடையை சுத்தம் பண்ண எங்களால முடியும். ஆகையால்தான் கல்துறை படித்துறை சொல்லுவா பத்தியா, துவைச்சு போட்டேன். படுபாவி முண்டை என் பொண்டாட்டி ஓட்டுக்கிறா பாரு. இல்ல ஊரெல்லாம் பொண்டாட்டி தான் இருக்கு. யார் யாரு சொன்னாக்கிற என் வயிற்று வேற கொட்டிக்கிறேன்னு கொண்டாடிக்கிறாப்பா. காலையில காட்டி பின்னாடி கஞ்சி எடுத்துன்னு வாடி சொல்லிட்டு வந்தா பாவம் உச்சி பொழுதாகி போச்சு. பெருங்கோட்ல தின்னுது. அருணா கவுர சூத்தால கழிந்து பச்சியில கழித்தியா? இப்படி இந்த பாறை மேல படுக்கிற வந்தால்னா கொஞ்சம் பார்த்து சொல்லி அனுப்பு. கொஞ்சம் பார்த்து சொல்லி அனுப்பு அண்ணா. நீ கவலைப்படாதா, நான் பார்த்து முன்னாடியே பார்த்துட்டு சொல்லி அனுப்புறாங்களாம். வார்த்தையிலே ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லுன்னு சொல்லுவாங்க. பார்த்து அனுப்புறனா முடிஞ்சு போச்சு. பார்த்து சொல்லி அனுப்புற இதுல எங்கேயோ புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. நீ 1000 தான் சொன்னாலும் என் பொண்டாட்டி தங்கையா பத்திரமாட்டு தங்கம் குடிச்சத்தல நிமிராம போறவன் பேர் அழக படைச்ச அந்த இறைவனே கதிரவனே நேர்ல வந்தாலும் நிமிந்து பார்க்க மாட்டேன் என் பொண்டாட்டி. என்ன மனுஷனா பிறந்தாலும் ஆம்பளையா பிறந்தா 2 பேர் எந்த விதத்தையும் சந்தேகப்படவே கூடாது. ஒண்ணு இந்த பூமியில பிறப்பதற்கு காரணமா இருந்த பெத்த தாயை சந்தேகப்படக்கூடாது. தாய்க்கு நிகரா வந்து மரண படுக்கையில் இருக்கிறவரும் தான் உயிரை பணைய வச்சு கணவனே கண் கண்ட தெய்வம் நிற்கிற தாரத்தை சந்தேகப்படக்கூடாது. தாயை சந்தேகப்படக்கூடாது, தாரத்தை சந்தேகப்படக்கூடாது. அவங்க 2 பேரும் சந்தேகப்பட்டுட்டு அவங்க கையில மறுபடியும் சோறு வாங்கி தின்றத்தை விட சுடுகாட்டை நம்மளே போய் பல் நோண்டி போச்சு பார்த்துக்கலாம். அப்ப நீ அப்படியே கொஞ்சம் சொல்லி அனுப்பு. அண்டாவாயா அண்டாவாயா ஆண்டவா அம்மா அப்பா கடவுளே நான் தனிப்பெல்லாம் உழைக்கிறேன், அடிக்கிறேன் உதைக்கிறேன் உதைக்கிறேன்.
என் உடம்புல பத்தி போட்டு சலிப்பில்லாம் உழைக்கிறேன் சுகமெல்லாம் பிழைக்கிறேன் உதைக்குறான் வணக்கங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் இந்த ஊர்ல சின்னாவுக்கு மனிதர் சின்னி என்ற பெயரோடு வாழ்ந்து வரேன். காலையில வந்த மனுஷன் என்னதான் செய்யறான் தெரியல. பாவி மனுஷன் பசி தாங்க மாட்டான். இவ்வளவு பொழுது போயிட்டு வேற எங்க இருக்கிறான் தெரியல. பாவி என்ன ஒருத்தர் கூட ஆளு காணுமே. யோ மச்சான் பாத்தீங்களா புருஷனை பாத்தீங்களா? பாத்தீங்களா புருஷனை பாத்தீங்களா? புருஷனை பாத்தீங்களா? வாய் திறக்க வாப்பருக்கு சொல்லலையே. அதோ ஒருத்தர் கீராரு அவரு கேட்டா தெரியும். அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா. என்ன மாதிரி யாரு தம்பி அவரு அவரு இல்ல அங்க யாரு நான் வந்து நீ வந்து மச்சின அப்படியா? சொல்லுங்க மைத்துனரே, எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்க? நான் நல்லா கேறேன். என்னம்மா இது கூப்பிட்டா? என்ன விஷயம்? சொல்லு. உன்னோட பாத்தியா? காலையில் வந்தாரு, தடுப்பு துணியா எடுத்து வந்தாரு. எங்கடா போறாரு எங்கடா வரான்னு தெரியல. பசி தாங்க மாட்டாங்களே, அதனால கேட்கிறேன். உன்னோட பாத்தியா நீ? பாத்துனே கேட்க நான் விழுப்புரம் போனாரு, அப்புறம் தேக்கப்பட்டு வந்தாரு, அப்புறம் ஆரஞ்சு வந்து நீங்க ஐயங்காரம் வளர்த்து வந்தாரு. நீதான் என்கிட்ட பேசினாரு கல்யாணம் நடத்துறது. அப்படியா? ஆமா ஆமா. ஏன் சண்டை உங்களுக்கு? அதை வேணாமா பிரச்சனை வந்துடும் கொடுக்கலாம். ஓ அப்படியா? பேசினாரு. பேசினாரு என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? தம்பி எனக்கு பசி ஓவரா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. பசி இருக்குதா? பசி. அதனால என் பொண்டாட்டி வருவா, வந்தாங்கன்னா பார்த்து அனுப்பிவிடு. அட பாவி மனுஷா, மைத்துனன் சொல்றேன் பொண்டாட்டி பார்த்து வேற அனுப்புறியா வேற? என்னையா பார்த்து அனுப்புற? ஏமா வீடு பாருங்க பசி பார்த்து அனுப்பி போமா போய். பாய் மனுஷா, தெளிவா சொல்ல விடாத வர சாத்தா வர போறியா வேற? நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அதை ஒருத்தர் கேளாது, நான் அங்க போய் கேக்குறேன். இந்த உடம்பு யார்தான் சொல்லுப்பா. பொட்டிக்கடலாம் வச்சிருக்கிறேன். அந்த பீடி சரி யாருமா யார் தெரியல. 9 லட்சம் சிகரெட் பூச்சிட்டாங்க. உங்க பேரு நம்ம தாய் வீடியோ எடுத்துட்டு நான் கையா நல்லா பண்ணி மாதிரி இது சின்னியா பேரு. வேறு பேர் பேர் என்னன்னு சொன்ன? சொன்னா ஒண்ணு இல்லம்மா போமா. அங்க ஆத்துக்கரையில துணி துவைச்சிட்டு அந்த பாறை மேல படுத்துக்காரு பாரு, போய் பாரு. எங்க போய்க்கிறான் பணக்காரங்க ஒண்ணு காணாது எப்படியா இருக்கு? எங்க இருக்குது அந்த பாறை? யோ மச்சான் மச்சான். ஏய் பக்கத்து வீட்டுக்காரங்க மூசிங்கிறான் கம்மி இருக்கு. ஏன்னா மோகினி வந்து அமுக்குதா? மோகினி அமுக்குதா? தங்கம் இப்பதான் வந்தியா? உக்காரு செல்ல உக்காரு உக்காரு. உன்னை பார்க்காத எனக்கு எந்த வேலையும் கிளம்பிட்டிய சாத்தியா? காலையில என்ன விட்டு நீ ஏன் சாப்பிடுற? சமையலை செய்யும் போது ஐயோ கணவனே கண் கண்ட தெய்வம் ஆம்டே வரட்டும் ஆம்டே வரட்டும்னு உப்புக்கு தானே உங்க மேல 3 தட்டு இழுத்துறீங்க. அப்புறம் எங்க ஆம்டே வந்து ஐயோ அவர் சாப்பிட்ட தட்டில் தானே எட்ட சோறு சாப்பிடுவேன் அப்படின்னு விரதங்கிறேன்றீங்க. சாத்தியம்மா பாருங்க, எப்பெல்லாம் சொல்லப்படாது. இருந்தாலும் குழம்புல உப்புக்கு செக் பண்றது பாத்தியா? சாத்தியா? அம்மா இதுவரையிலே
உமாலே ஏய் மோசம் போயிட்டு நடியே தொச்சுங்க அட பாவி அட சப்பாயா யாரு சப்பாயா? புத்திக்கிட்டா அறிவுக்குதா யாரு எவ்வளவு தைரியம் தான்? மேல கை வச்சுட்ட யாருக்கு? மரியாதை கட்டப்படும் யாரு மரியாதை? மரியாதை கட்டப்படியா யாரு மரியாதை? அட பாவி ஐடி உமாலே ஏய் ஊரு கட்ட பாவி ஐடி மொத்தம் உமா என்னையா வந்து ஓடுற என்ன இல்ல என்ன இல்ல என்ன இல்ல என்ன இல்ல என்னையா கிட்ட இல்ல அரிசி உண்டா பருப்பு உண்டா வழக்கா உண்டா அது உண்டா இது உண்டா என்னையா இருக்குது உனக்கு என்ன இல்ல என்ன இல்ல வீட்ல இருக்குது சொல்லு காலையில நாட்டி ஊர் பண்ணி எடுத்தாந்து வேவாத வெயில்ல பொழுது போறதுல துவைச்சு காயப்பட்டு ஊர்ல போயிட்டு ரேஷன் கார்டுல கையோ கார்டு எடுத்துக்கின்னு அவன் கொடுக்குற கையில கியூல நின்னுக்கின்னு ஆச்சு கரெக்டா இன்னோட வந்தா 8 மாசம் முடிய போகுது மொத்தம் 1.5 கிலோ அரிசி வாங்கி போட்டு என்ன பண்ணி அட பாவி என்னடி பண்ண கேளுமா அதே போல போனேன் நேரா போனேன் நானு மாணிக்க வாசர் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு ஐயா சாமி வீட்டுல பருப்பு இல்ல சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு பாரு 150 பருப்பு கொடுத்தாரு இந்த ஆயிப்போச்சு மொத்தம் 3 மாசம் இதுக்குள்ள என்ன பண்ண ஏய் இதுக்கு மேல பேசுறேன் கெட்ட கோவம் இருக்கு அட பாவி மனுஷன் கேளுங்கம்மா எல்லா குடும்பம் பொம்பளைக்கு தானே இந்த ஆளு என்ன சொல்ற மாதிரி பாருண்டி பாக்குறேன் ஆக்கி போடுற ஆம்பியானுக்கு நீ அங்க ஆக்கி போய் நினைச்சிருச்சு அது ஊருக்கு மேலாண்டு பாப்பார பையன் கிட்ட உனக்கு என்ன பேசி வாத்தா உனக்கு என்ன பேசி நீ கால் நீட்டியே ஊருக்கு மேலாண்ட ஓட்ட பிள்ளையார் கோயிலாண்ட பாப்பார பையன் அட பாவி மனுஷன் ஏயா கண்ணிய பண்ணு ஏதோ கல்யாணத்துக்கு போறோமா அந்த புள்ள அதனால மாமி மாமி இன்னைக்கு கொஞ்சம் காமி நானா என்னண்ணா மாமி நாளை கல்யாணத்துக்கு போனோம் பச்சேச்சி வாங்க போனேன் பச்சேச்சி வாங்க ஆமா சொல்லி இந்த துணிகாரோட தோசி அந்த தேசி எடுத்துட்டு வந்து குடும்பம் கேட்கறதுக்கு துவைக்கிறதுக்கு வாசனா என்னன்னு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்க அது ஓட்ட பிள்ளையார் கோயிலாண்ட ஓட்ட பிள்ளையார் கோயிலாண்ட ஏய் எனக்கு தெரிஞ்சு இருக்கு எனக்கு தெரியும் மத்த வீட்டுல இருக்கிறவங்க உமால நீ இப்படி உப்பி போகும்போதே தெரியும் நான் இப்படி போகும்போதே தெரியும் அப்படி இருந்து நான் இப்படி ஆகத்த காரணம் என்ன தெரிஞ்சு இருக்கு தெரியும் ஏய் பிள்ளை பேசுறேன் அப்படி நான் போயிடுவேன் நான் நாத்த வீட்டுக்கு என்ன தங்க பாக்குற இல்ல இன்னும் அரை பாரு அட பாவி இந்த தாலி நான் அர்த்தப்பட்டு போயிடுவேன் நானு ஆமா அட பாவி அத முதல்ல செய்து அத்துரு எப்படி பார்த்தாலும் ஏன் சவுத்து மேலே மொத்த முதல்ல எதுல வைக்க அப்ப ஆந்தியானா ஒரு பொங்கேஜ குடும்பத்துல பொட்டுக்கும் பூவுக்கும் தான் வச்சுக்கிறீங்க வைக்கிறீங்க மூணாவது தடவை உனக்கு வாக்குப்பட்டேன் இந்த பாயப்பான் வகுத்துல ஒரு பூச்சா புழுவா கிழுவா பாய் ஒரு புழு பூச்சி ஓணுனாக்க ஒரு தோல மாட்டேன் எது ஒட்டு மோத மாட்டான் குடிச்சுட்டு பார்த்துட்டு கிடக்குறேன் ஒரு கொண்டாடி கேராள ஒரு பாசிமா பேசுறியா உன்னை வாங்கி ஆமாண்டி ஆம்பளை பகல் பூரா கஷ்டப்படுற வேவாத வெயில ரத்தத்தை வேர்வியா செந்துற துணி அடிக்கிறேன் துவைக்கிறேன் ஏதோ பொழுது போன நேரத்துல ஏதோ ஒரு கோட்டை சாப்பிடுற வந்து வீட்டுல படுத்துக்கிறேன் நான் தான் படுத்துக்கிறேன் உனக்கு இது வந்தா என்ன சீதி உன் வேலை வாங்கி பட்டுறாங்கடா என்ன பூச்சி தொங்குறாங்க கட்டியா உனக்கு சூடு சீவர் அந்த ஐப்பு போயிட்டு என்ன செய்யல ஐப்ப உங்களுக்கு வயிற்றுல பூச்சி வரணும் அதானே என்ன கேளு என் வயிறு தான் எல்லாத்துக்கும் புழு பூச்சி வருமா வயிற்றுல நான் காலை காட்ட மாட்டேன் காலத்துல பச்சரிசி வாங்கி ஊற வச்சு சாப்பிடு புழு பூச்சி வந்துடும் பாலை மலன் ஆரோக்கியத்திற்கான அறிகுறிகள் அதுல பேசுற சிகாமணி தான் வந்துக்கிறாங்க பொய்ய பைசா வந்துமா உனக்கு புழு பூச்சி அது எங்க தங்குறியா அது எங்க தங்குறியா ஆம்பியா மொண்டாட்டி அச்சிப்போம் வச்சுப்போம் நாளைக்கு என்ன பண்ணிப்போம் மூணாவது மனுஷன் மூக்கு நுழைக்கலாமா அதுல என் மொண்டாட்டி 1000 அடிப்பா 1000 உமால அப்பப்ப காலை தூக்குறேன் கவலைப்படாதம்மா நீ அழாத நீ அழுத எனக்கு முட்டி வருது கண்டு நீங்க அழுவாதீங்க இப்ப உங்களுக்கு குழந்தை குழந்தை அவர் கொடுப்பாரு
குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாரு அவரு. அதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். சொல்லு சாமி. யார் அப்படிதான் கை- அது எப்பவுமே அதுதான் நான் கல்யாணத்துல இருந்து பேசுறேன். யாருங்களா? யாருங்களா? தாடா, பாப்பா. ஏய், ஆண்டி அடிச்சு அருவாப்பட்ட காயவ பட்டு மறந்துடுவாங்க. ஆண்டி முன்னாடி சண்டைக்கு பக்கத்து வீட்டுக்கார பஞ்சாயத்துக்கு போனா கோத்த பக்கத்து வீட்டுக்கார பஞ்சாயத்து உன்ன கோத்த பீராந்துருவான். இதெல்லாம் யாரும் அருவா யூஸ் பண்ண சொன்னாரு பாரு. மைக்ரோ சொன்னாரு பாரு. அண்ணியே ஆ, என்ன பண்ணு, குழந்தை வர்றதுக்கு உண்டான வழி நான் சொல்றேன். சொல்லுப்பா. அது மட்டும் இல்ல, அவர் பேச்சு கேட்காது. உன்னை கோயில்ல சத்தியமா நான் கும்பிடுவேன். நான் சொல்லு. என்ன கும்பிடாத, அந்த ஆட்டாவை கும்பிடு. ஆட்டா கும்பிடு. அந்த குழந்தை வரும். இன்னொன்னு சொல்லட்டுமா, அண்ணன் வந்து தூங்கிடுவார் நைட்டு 9 மணிக்கு. ஆ, நைட்டு 9 மணிக்கு தூங்கிட்டாருன்னு வச்சுக்க. என்ன பண்றது? என்ன பாருங்க, 10 மணிக்கா வந்துருவாருமா. தூங்கிட்டு பிறகு 10 மணி நைட் 10 மணி ஆயிடுவா. அடா பாவி. 10 மணிக்கு நான் வரணுமா? ஆனாமா 10 மணிக்கு தெருவில் இருக்கிற நாயெல்லாம் அதனால நான் என்னன்றேன்னா ஒரு 200 ரூபாய் கடன் கொடு. நான் 4 மணிக்கா தூங்கிடுறேன். 4 மணிக்கா சத்தமா பேசுறேன். ஏன் நீ தவறா நினைச்சுக்கிற? இல்ல. அந்த டாக்டர் சாப்பியா இருந்தாலே அம்மா தாயே, அவரு கவர்மெண்ட் டாக்டர். பகல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. நைட்டு 10 மணிக்கு தான் வராரு. வீட்டுக்கு வர சொல்ற டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்ல மாட்டாரா? அந்த டாக்டர் உனக்கு வேணாம்மா. உனக்கு வயிற்றுல புள்ள பூசி ஒரு குழந்தை போகணுமா? காலையில காட்டி நேரா காஞ்சி போறோம் போ. நாம கால்நடை மருத்துவத்துக்கு போ. அங்க நேரம் இந்த கம்பி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த குடி வச்சு கீழே ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. டாக்டர் ஊசி போடுவார் உனக்கு. ஆமா வாடி செல்லக்குட்டி. அடிச்சாலும் உழைச்சாலும் நான் தாண்டி உனக்கு பேச்சு மட்டும் தான் வெள்ளம். நீங்க எல்லாம் தூவு முடிய போதும். நீங்க நடக்க முடியுமா? என் ஜக்கத்துல ஒரு மாதிரி சொல்றாங்க. கொட்டி வரா ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல. நான் பாவி. ஆமா, ஒரு விஷயத்துக்கு போக முடியல. எல்லாம் என் மூஞ்சி மேல காரி துப்புறாங்க. வேணா வேணா அவனுக்கு கூப்பிட இருக்கட்டா. நீ சொல்லி புரியா? பேசுற சொல்லி புரிய பேசுற வந்து ஒரு ஆரம்பிச்சு மனாத்துக்கிறேன். இதெல்லாம் என்ன தாங்க முடியுது? இங்க தாங்க முடியல. நான் 1000 பேர் 1000 பேசுவாங்க. சச்சரவு இல்லாத குடும்பம் கிடையாது, போட்டி இல்லாத அரசியல் கிடையாது, ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது. கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் இருந்தால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் சொல்றேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பொதுவாகவே கணவன் மனைவி குடும்பத்தில் இருந்தாக்கா சின்ன சின்ன மனக்காசு போறதுதான் செய்யும். மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும், கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீயா நானா நானா நீயான்னு போட்டி போட்டீங்க, குடும்பத்துடைய எதிர்கால கேள்விக்குறியாதான் போகும். ஐயோ தாலி கட்ட கொண்டாட்டி நம்ம வாழ்ந்தேனாச்சே, நம்ம அவ கையில போய் தோக்கலாமா? கௌரவம் பார்க்கறது குடும்பம் கிடையாது ஐயா. கணவனுக்காக மனைவி தோக்கணும், மனைவிக்காக கணவன் தோக்கணும். 2 பேரும் தோத்தாதான் குடும்ப வெற்றி பெறுறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது உண்மை. இது என்ன பொதுவாகவே நம்ம தமிழ் வந்து சாதாரண ஒரு இது கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் ஒரு குடும்பத்தில் சண்டை நடந்தா எப்படி விட்டு கொடுக்கணும் அற்புதமான இலக்கிய வார்த்தை சொல்லிக்கிறாங்க. காலையில கணவனுக்கு மனைவிக்கு ஏதோ சின்ன சாப்பாட்டு பிரச்சனை கூட எடுத்துட்டு போட்டோமே, ஏதோ சின்ன சண்டை, சரியான 2 பேரும் உன்னியா நானும் போட்டி போட்டுன்னு கணவங்காரன் வீட்டு விட்டு வெளியே போறான். வெளியே போய் வேலையெல்லாம் முடிச்சு சாயந்தரம் வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வரான்? காலையில பேசின பொண்டாட்டி இன்னைக்கு பொந்துன்னு சொல்லிட்டு கோவத்தோட வரான். கோவத்தோட வரும்போது மனைவி செய்யற தந்திரம் பாரு. அதான் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற பெண்ணுன்னு இன்னைக்கு சொல்ற காரணம்னாக்கா அந்த பெண்ணு என்ன செய்யறா பாருங்க. கணவன் வீட்டுக்குள்ள வரும்போதே தொட்டில தூங்குகிற குழந்தைய கிள்ளி விட்டுறாளாம். தொட்டில தூங்குகிற குழந்தை கிள்ளி விட்டுட்டு கணவன் வேகமா சண்டை போட வராம்பார். அப்ப சண்டை போட வரும்போது கணவன் கேட்கறான், ஏன்டி குழந்தை அழுவுது? இதே ஒரு காரணமா வச்சு சண்டை போடலாம் மனசுல நினைச்சு குழந்தை ஏன்டி அழுவுது அப்படி சத்தமா கேட்கறான். அதுக்கு பொண்டாட்டி எவ்வளோ அற்புதமா பொறுமையா பதில் சொல்றா பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு கேளுங்க. எப்பா உன் குழந்தைய யாருங்க அடிக்கல, ஏன் 5 விரலும் உன் குழந்தை கன்னத்துல பதியல? தெளிவா கேளுங்க. உன் குழந்தை யாருங்க அடிக்கல, ஏன் 5 விரலும் உன் குழந்தை கன்னத்துல பதியல? குழந்தை ஏண்டி அழுவுது? தானே அழுகிறான் தம்பி துணை வேண்டும் என்று. முடிஞ்சு போச்சா? அடுத்த மாசம் நீ ரெடி பண்ணு. தானே அழுகிறான் தம்பி துணை வேண்டும். எந்த குடும்பம் சண்டை வரப்போகுது? கோபம் வரதான் செய்ய வெறி ராஜாச்சி. பதக்கத்தின் மேலே
பதக்கத்தில் நீ